வணக்கம். இன்றைய தினம் 18 மே 2022. டைம் சரியா 9 மணி 15 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் இப்போதான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு செகண்ட் கேண்டலில் ரேஞ்ச் கிடைக்கும். இந்த ரேஞ்ச் பேஸ் பண்ணி தான் எந்த சைடு மார்க்கெட் போகுதுன்றது தெரியும். செகண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருக்கு. இந்த கேண்டில் முடிந்த உடனே தான் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் உடனே பை வந்திருக்கு. ரோபோல பை எடுத்திருக்கு. நம்ம எம்டிஎம் ஆன் பண்ணிக்கலாம். உடனே பை எடுத்திருக்கு. 34,700 கால் ஆப்ஷன் பை எடுத்திருக்கு. 34,700 கால் ஆப்ஷன் ஒரு 72 ரூபா கிட்ட எம்டிஎம் ஆல்மோஸ்ட் நியூட்ரல்ல தான் இருக்கு. எம்டிஎம் 34,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் சரியா 10 மணி 37 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்க்குறோம், நமக்கு பை வந்த அதே ஒரே கால் தான் வந்திருக்கு. அதே கால் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் ஒரு 1050 ரூபா கிட்ட இருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. 1050 ரூபா கிட்ட இருக்கு. மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 12 மணி 20 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் இப்போதான் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே கீழே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இன்னும் அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 578 ரூபா 600 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்கு. இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு 34,391.7 வரணும். 34,430 தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 40 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்கினா மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ பார்க்குறோம் 34,420 தான் இருக்கு. கொஞ்சம் கீழே வரட்டும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுதா இல்லை திரும்ப அகைன் மேலே போகுதான்றது தெரியும். 34,414 கிட்ட இருக்கு. 405 வந்துருச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எம்டிஎம் 811 ரூபா கிட்ட இருக்கு. செல்லு வந்துருச்சு. டைரக்டா செல்லே வந்துருச்சு. 1000 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ் ஆயிருக்கு. உடனே செல்லு வந்த உடனே புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 34,100 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், 900 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் சரியா 12 மணி 23 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்க்குறோம், நம்ம கிட்ட வெறும் புட் ஆப்ஷன் மட்டும்தான் பொசிஷன் இருக்கு. எம்டிஎம் 828 இருக்கு. இந்த நேரத்தில் அப்படியே நம்ம விடுறோம். திரும்ப ஒரு 3 மணி வாக்கில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை பார்க்க வேண்டிய இது இல்லைன்றதுனால இப்போ அப்படியே விட்டுட்டு போகிறேன். மார்க்கெட் ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 3 மணி 2:30 மணி டைமில் நம்ம பார்க்கலாம். டைம் இப்போ 3:15 ஆகுது கரெக்டாக மத்தியானம். காத்தால ஒரு கால் வந்தது, பை கால் வந்தது. அப்போ கால் ஆப்ஷன் பை ஆச்சு. அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நமக்கு செல் கால் வந்திருக்கு. செல் ஆப்ஷன் வரும்போது நமக்கு கடைசியாக புட் ஆப்ஷன் பை ஆச்சு. இப்போ நமக்கு அந்த புட் ஆப்ஷன் மட்டும்தான் பொசிஷன் இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் ஒரு 300 ரூபா கிட்ட எம்டிஎம் ஓவரால் மைனஸில் இருக்குது. அதாவது கால் ஆப்ஷனில் காத்தால 900 ரூபா கிட்ட அந்த ஒரே கால் மைனஸ் ஆச்சு. இப்போது இந்த புட் ஆப்ஷன் கடைசியாக வந்திருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் 12:20 வந்திருக்கக்கூடிய புட் ஆப்ஷனில் எல்லாமே ரிகவரி ஆகுது. அந்த 900 ரூபா ரிகவரி ஆகி இப்போ நமக்கு எம்டிஎம் ஆனது ஆல்மோஸ்ட் 700 கிட்ட எம்டிஎம் ரிகவரி ஆகிட்டு இருக்கு. டோட்டல் இப்போ நெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ரிகவரி ஆகிடும்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து சுத்தம் மூவ்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. இதே லெவலில் தான் போயிட்டுருக்கு. மணி இப்போ 3 ஆகுது. எப்படி இருந்தாலும் பொசிஷனை நம்ம கட் பண்ணி ஆக வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பொசிஷனை கட் பண்ணிக்கலாம். ₹100 கிட்ட வந்துருச்சு மைனஸு. திரும்ப கீழே இறங்கிட்டு இருக்கு. ₹62 ₹40 கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. மூணே கால் ஆகுது டைமு. நம்ம ஸ்கொயர் ஆஃப் கொடுக்குறோம். ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ₹150 கிட்ட மைனஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான் இன்னைக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.